ஹாய் ப்ரோ, ஃபுல் ஸ்டாக் சீரிஸ் அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸை பற்றின டீட்டெயிலை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். வெப் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன அப்படின்னா நீங்கள் போய் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்க, அந்த யூஸ் பண்ணுற முகப்பு, அந்த ஹோம் பேஜ், அந்த நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமுமே வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டில் வரும். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript, jQuery அதாவது JavaScriptோட லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி அதோட ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ற அந்த ரோலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெப்சைட் பேஜை யூசர் இன்டராக்டிவா டெவலப் பண்ணுவோம். அதை தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்றாங்க. இதை முன்னாடி வெப் டிசைன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆனதுனால ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம இன்னும் ரெண்டு விதமா பிரிக்கலாம், UI டெவலப்பர். ஸோ இதுல வந்து லாங்குவேஜஸ் எந்த கோடிங்கும் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க UI டெவலப்பர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கு கீழே வருவீங்க. அதுவே வந்து லாங்குவேஜஸ் ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பண்ணும்போது ரியாக்டோ, ஆங்குலரோ, வியூவோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரி இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு வந்து கால் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல் ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.